வணக்கம் நண்பர்களே. சோ உங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அப்பாலஜிஸ். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, எம்எல்சி மேட்ச் 10 வரைக்கும் வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருந்தேன். பட் லாஸ்ட் ஒரு 6 மேட்சஸ் என்னால அப்டேட் பண்ண முடியல. கொஞ்சம் ஒர்க்லயும் சரி பர்சனல் ஒர்க்லயும் கொஞ்சம் ஹெல்ட் அப் ஆயிட்டேன். அதனால தப்பா நினைச்சுக்காதீங்க. திருப்பி ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கலான்னு இருக்கேன் மேட்ச் 17 ரிவ்யூவோட. சோ மேட்ச் 17 வேற லெவல்ல போச்சுங்க. பிட்வீன் நைட் ரைடர்ஸ் வர்சஸ் வாஷிங்டன் ஃப்ரீடம். லாஸ்ட் 1 ball 1 run to win. கிளென் பிலிப்ஸ் வந்து ஜேசன் ஹோல்டர் கிட்ட ஒரு கேட்ச் தராரு. அவர் கேட்சை விட்டுறாரு. பயங்கரமான ஒரு டிராமா வேற லெவல்ல இருந்துச்சுன்னு தான் சொல்ல முடியும். இந்த ஒரு சூப்பர் பினிஷ்னால எம்எல்சி வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு பிக்கப் ஆயிடுச்சுன்னு தாங்க சொல்லுவேன் இந்த வருஷம். அது இருக்கும் கொஞ்சம் அப்படியே டல்லா தான் போயிட்டு இருந்தது. சோ இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல டாஸ் வின் பண்ணி வாஷிங்டன் ஃப்ரீடம் bowling எடுத்தாங்க. கிட்டத்தட்ட 214 ரன்ஸ் அடிச்சாங்க நைட் ரைடர்ஸ். சூப்பர் நாக் ஃப்ரம் ஆண்ட்ரூ ஃபிளெச்சர், அவர் ஒரு செஞ்சுரி போட்டாரு. அண்ட் சேசிங்ல வழக்கம் போல டாப் 4 பேட்ஸ்மேன்ஸ் வாஷிங்டன் ஃப்ரீடம்க்கு சூப்பரா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. நல்ல கேமியோ சொல்லாங்க. பட் லாஸ்டா பிலிப்ஸும் சரி பெய்னாரும் சரி அவங்க ரெண்டு பேரும் அந்த 60 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் தாங்க ஆக்சுவலா வாஷிங்டன் ஃப்ரீடம்க்கு அந்த ஒரு வின்னை கொடுத்துச்சு. இல்லனா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருப்பாங்க. நல்ல ஒரு ரன் ரேட்ல தான் ஆனாங்க. ஆனா விக்கெட்ஸ் டக்குன்னு விட்டாங்க. நைட் ரைடர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட டிசப்பாயிண்டிங் டோர்னமெண்ட் ஜஸ்ட் கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கு. மக்களே உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.